ஓகே மேடம். வணக்கம் பிருந்தா மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களோட டிராவல் பண்ண இந்த 6 மாசத்துல இருந்து ஐ எம் வெரி ஃபைன். சந்தோஷம் மேடம். எப்படி விஜய் பிராக்ன்ற பேரை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது இதை பார்க்க ஆரம்பிச்சீங்க? சார் அதுக்கு முன்னாடி சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன் உங்க பெர்மிஷனோட. சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். என்னதான் சார், நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது நீங்க ஒரு மனுஷன் தானான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா எப்படி உங்களுக்கு டைம் இப்படி கிடைக்குது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் அதுதான் சார். 4 o'clock வந்து ஷார்ப்பா எங்களோட இன்டராக்ட் பண்ண வந்துடுறீங்க. அப்புறம் வந்து கரெக்டா அந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் இதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் 5 o'clock வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்க. இது இல்லாம உங்களுடைய டெய்லி ஒர்க் வேற பிஸி ஷெட்யூல் ஒர்க்கையும் பாக்குறீங்க. இடையில நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க. அப்புறம் 10 நிறைய இது குரூப் வேற கிரியேட் பண்றீங்க. இப்ப கூட ரீசெண்டா மார்ச் கோல்டன் ஆசை ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிருக்கிறீங்க. இது உண்மையிலே இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? ஒண்ணு வந்து குருவர்கள் மேடம். ரெண்டாவது அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா மேடம். இப்ப கோல்டன் அவர் அப்படின்றது நிறைய பேர் ஃபாலோ பண்றோம். கோல்டன் அவர் வந்து என்னோட குழந்தை. சரியா? நீங்க ஒரு பெண்ணா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை எப்ப எந்திரிக்குது, எப்ப தூங்குது, அந்த தாய்க்கு தான் அது தெரியும் எல்லாமே, இல்லையா? அதை வந்து யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது மாதிரி கோல்டன் அவர் என்னோட குழந்தை. அது பண்ண வேண்டிய விஷயங்களை நான் பண்றதால தான் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து இந்த 6 months உங்களோட டிராவல் பண்ணி உங்களை பத்தி நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா சார், அதாவது நீங்க பட்ட கஷ்டத்தை வந்து நீங்க நல்லா அதை உணர்ந்துட்டதுனால அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க அதுல இருந்து வெளியே வரணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த வெறிதான் சார் உங்களை இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அந்த சுயநமற்ற சர்வீஸ்க்கு வந்து என்ன கோடான கோடி நன்றி சார். நன்றி மேடம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப், இந்த ட்ரைனிங் எல்லாமே என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில மேக்ஸிமம் 10% தான் மேடம் இருக்கும். அதை தாண்டி நான் அதுல போறது இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. நான் வந்து முதல்ல நான் போட்டுக்கிறது என்ன பத்தி நான் ஆண்டர்பிரனர், அப்புறம் தான் எல்லாமே ட்ரைனரா கோச்சா. அதனால ஐ லவ் பிசினஸ். ரொம்ப 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 சந்தோஷம் மேடம் உங்களை பேசுறது. மேடம், நீங்க தங்க நேரம் பண்றதுனால உங்க வாழ்க்கையை என்ன மாறி இருக்கு, என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனீங்கன்னு சொல்லிடுறேன். நான் வந்து இந்த மோட்டிவேட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சார் பை சான்ஸ் உங்களது பார்த்தேன். பார்க்கும்போது உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் வாய்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு சார். எப்படின்னா ஒரு யதார்த்தமா இருந்துச்சு சார். என்ன ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நீங்க நேருக்கு நேர் பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிச்சு சார். அதனால அதை பார்க்க ஆரம்பிச்சேன் உங்க வீடியோஸை. பார்க்க ஆரம்பிக்கும் போது அது கோல்டன் ஆக்டை பத்தி தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்ச உடனே அப்புறம் அதில் நான் ஜாயின் பண்ண உடனே கோல்டன் ஆர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு எனர்ஜி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப எனர்ஜி, தன்னம்பிக்கை, எல்லாத்த விட சார் சேலஞ்சஸ் மேல இருக்கிற பயத்தை போக்குச்சு சார் உங்க பேச்சு. அந்த கோல்டன் ஆர்ட்ஸ்ல நீங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த கிராட்டிடியூடு மெடிடேஷனு, அஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பயத்தை போக்குச்சுங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் சார் மெயின். பயத்தை போக்கிடுச்சுங்க. எதையானாலும் நம்ம சாதிக்கலாம், எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வந்து அதுதான் கொடுத்துச்சு சார் கோல்டன் ஆர்ட்ஸ். அது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம். அது வந்து இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது இப்ப எழுந்திருக்கலன்னா கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி ஆகுதுங்க. அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்ன ஆயிடுதுன்னா 4 o'clock நான் எந்திரிச்சிடுறேன் சார். அலாருமே வைக்கிறது இல்லை, நானே எந்திரிச்சுக்கிறேங்க கரெக்டா 4 o'clock. நிறைய பெனிஃபிட்டுங்க அதனால. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 to 5 வந்து 4 to 20 வரைக்கும் உங்க அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பிசினஸ் எப்படி என்னங்கிறதோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 o'clock உங்களுடைய அந்த மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் இந்த 6 to 7 இந்த 5 to 6 வந்து பாத்தீங்கன்னா மீட் டைம் மாதிரிங்க. அது வந்து எனக்குனே எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா 6 o'clock மேல ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுந்துட்டாங்கன்னா அவங்க நேரம் தான் நம்ம நேரம் ஆயிடுது சார். நமக்குன்னு நேரம் இருக்கிறது இல்லை. இந்த 4 o'clock எந்திரிக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த மீட் டைம்னு ஒன்று கிடைக்குது. நம்மளுக்குன்னு ஒரு மெடிடேஷன், யோகா, ஒரு காஃபினா காஃபி நல்லா ரிலாக்ஸ்டா ஒரு ஸ்டிப் பை ஸ்டிப்பா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணி குடிக்கிறது, இது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பா இருக்குது சார். உண்மையாவே இது வந்து ஒரு டைம் வந்து நமக்குன்னு கிடைக்குதுங்க.
அந்த கோல்டன் ஆர்ட்ஸ்ல வந்து இது எல்லாமே ஃபேஸ் பண்றோம். எல்லா சேலஞ்சஸையும் நம்மளால பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குது, சேனலைஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்குது, ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ண முடியுதுங்க. மேடம், பிசினஸ் போது ஒரு லேடி ஆண்டர்பிரனரா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதற்கு நீங்க என்ன லேடிஸ்க்கு சொல்ல விரும்புறீங்க? சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் வந்து எதுவுமே அது நம்மளை தேடிட்டு வர்றதில்லை சார். நம்ம தான் சேலஞ்சை தேடிக்கிறோம். நம்மளாலதான் சேலஞ்சஸ், நம்ம தான் முழுக்க காரணமுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நான் யோசிக்கிறேன் சார். நிறைய நான் வந்து செல்ஃப் அனலைசேஷன் நிறைய பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா 6வது அறிவுன்னு ஒண்ணு ஏன் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்தாரு. நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து அதுக்கு பிரகாரம் நடக்கத்தானே சார். அதை நம்ம உபயோகிக்காததுனாலதான் நம்ம ஃபேஸ் பண்றோம் எல்லாத்தையுமே. அதனால நம்ம வந்து எது வந்தாலும் சரி பண்ணிட்டோம், தப்பு அது விதி மேலேயோ எது மேலேயோ நம்ம வந்து அதை பழி போடாம நம்ம மேலேயே நம்ம தான் அதுக்கு காரணம்னு நம்மளையே அது காரணமாக்கிட்டு சார் நம்ம வந்து அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். யோசிச்சு அந்த சேலஞ்சில இருந்து எப்படி இதுவும் கடந்து போகுங்க. உண்மையாவே எல்லாமே கடந்து போகும். எல்லாமே நம்மளால முடியும் சார். எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், எல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். ஆனா எப்பன்னா தெரியுமா சார், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், எல்லாத்துலயும் ஒரு நேர்மையும் மனசாட்சி பிரகாரம் சத்தியத்தையும் கடைபிடிச்சோம்னா எல்லாத்தையுமே நம்ம கடந்துடலாம் சார். நம்ம சேலஞ்சில இருந்து அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்றும் சார். எந்த இடத்துலயும் நேர்மையா இருக்கணும் சார். பொய் பேசக்கூடாது. நம்ம செஞ்ச தப்ப பகிரங்கமா ஒத்துக்கணும். நம்ம தான் அதுக்கு காரணம். இது இப்படித்தான், நம்ம இப்படிதான்ன்றது நம்ம ரியல் பிக்சரை எல்லா இடத்துலயும் சொல்லணும் சார். எங்கேயும் போலித்தனம் இருக்கக்கூடாது. நாம இனி அந்த தப்பை செய்யாம நாம வந்து அதுல இருந்து பாடத்தை எடுத்துட்டு லைஃப் லாங்கா நாம வந்து வாழணும் சார். சூப்பர் மேடம். இன்னைக்கு பொள்ளாச்சியில நிறைய தொழில் முனைவர்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் இந்த கண்டென்ட்டை கேட்கும் போது எனக்கே பயங்கர இன்ஸ்பயரா இருக்கு. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ண மேடம். ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது. கண்டிப்பா சார். இன்னொன்னு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் சார். இந்த கோல்டன் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். வந்து என்னன்னா எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா சார், அன்னைக்கு இப்ப போர்டு எக்ஸாம் எழுதுறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க, போர்டு எக்ஸாம் எழுதும் போது அவங்கள எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் டீச்சர் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. நீ நல்லா செய்த, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரிதான் சார் 4 o'clock நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நாள் நல்லா இருக்கும், உங்களுக்கு நீங்க நல்லா சாதிப்பீங்க, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை எங்களை தொடங்க வைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் சார். இதுல எந்த விதமான எக்ஸாஜரேஷனும் கிடையாதுங்க. இந்த 6 months இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பை டிராவலிங் வித் யூ. சார் மேடம், ஆல் தி பெஸ்ட் மேடம். கலக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.